உங்களதான் ரேமரு. ராஃபல், இந்த பிரச்சனை முடியவே முடியாதுன்னு நினைக்கிறேன். திட்டு வாங்கிட்டு இதெல்லாம் செய்வீங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிரும். உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சுல்ல. ஒரு இடம் வளர்ச்சி அடைய நிதியோட தேவை ரொம்ப அவசியமா இருக்கும். தானியங்களை பணமா பயன்படுத்த ஆரம்பிச்சதுல இருந்தே இது வழக்கமா இருக்கு. போக போக தங்கத்தையும் வெள்ளியையும் வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை காரணமா காட்டி ஒப்பந்த பத்திரங்கள் நடைமுறைக்கு வந்துச்சு. அப்புறம் கவுன்சில் மூலமா மேற்கு நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிச்சு. ஒவ்வொரு நாட்டோட பொருளாதாரத்தை அடிப்படையா வச்ச மதிப்பு இருக்கிற ரூபா நோட்டை உருவாக்குனாங்க. இந்த மாற்றத்துக்கு அந்தந்த நாட்டோட சக்தியும் அதோட பொருளாதாரமும் தான் காரணமா இருக்கு. ஆனா எங்களுக்கு அரசாங்கத்தோட விதிமுறைகள் தான் காரணம். இதெல்லாம் இல்லைன்னா எங்களாலையும் கண்டிப்பா இதுல ஜெயிச்சிருக்க முடியாது. கவுன்சில்ல இருக்கிறவங்களும் 5 பெரியவங்களும் எல்லா நாட்டோட சக்திய கைக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணு, அவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்துறது நான் ஒருத்தி மட்டும்தான். இன்னும் அவங்க எல்லாரும் எப்பவும் என் கைக்குள்ளதான். மேற்கு பகுதியோட கவுன்சில் ஜூராங்கிற வனத்தையும் அத சுத்தி இருக்கிற நாடுகளையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஒரு இடம். கவுன்சிலோட குறிக்கோள் எப்பவும் செழிப்பா இருக்கணும். அது சின்னதோ பெருசோ, ஆனா அங்க மனிதர்கள் மட்டும்தான் இருக்கணும். எல்லாத்தையும் விட அவங்களோட முக்கியமான நோக்கமே மான்ஸ்டர்ஸ் அழிக்கணுங்கிறது தான். அதோட வறட்சி